வரல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம படையெடுப்போம். படையெடுத்து போனதுக்கு பிறகு அப்புறம் அவங்க வந்து அவங்க செஞ்சுருக்கிற ஊழல் அது இதுன்னு எதுக்கு கையெழுத்து போட்டால் யார் யாருக்கு வந்து காசு வாங்கிட்டு பட்டா கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ திருத்துறைப்பூண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா டவுனில் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு பட்டா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடை வச்சுருக்கிறவங்களுக்கு கடைக்கு இப்போ பட்டா அவசியமாக ஊரில் வந்து எல்லாம் குடியிருக்க வீடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கடைக்கு பட்டா கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தாசில்தார்லாம். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், விரைவில் வந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம்னு. இங்கேயும் வந்து இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அதே மாதிரி 2 பேர் 3 பேர் கூப்பங்காடு வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு மனைப்பட்டா தான் இருக்கும், மற்றவங்களுக்கு மனைப்பட்டா இருக்காது. இல்லாதவங்க எத்தனை பேரோ அந்த லிஸ்ட்டு வந்து கொடுங்க, தம்பிகிட்ட கொடுங்க. நம்ம வந்து நான் வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிட்டு நான் மனு தயார் பண்ணி அங்கே தாசில்தார்கிட்ட ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தால் போதும், கொண்டுட்டு போய் மனு கொடுப்போம். அவங்க அதன்படி வந்து சொல்ற பிரச்சனை இப்போ எங்க இதில் சார் நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் ஒவ்வொரு தெருவாக நாங்களே உண்மையிலேயேம்மா எங்கள் ஊரில் வந்து தில்லைவிழாங்க செங்கங்காடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. செங்கங்காட்டில் கக்கன் காலனி, அந்த காலனியில் ஆமாம் குடிநீர் இல்லை, தெருவிளக்கு இல்லை, சாலை இல்லை, இன்னமும் டாய்லெட் வசதி அங்கே இல்லை. இது எல்லாமே ஒன்று கூட இல்லை. அது கடற்கரையை ஒட்டி உள்ளது. நாங்கள் போய் இது மாதிரி தான் கேட்டோம். கேட்கும்போது இந்த தண்ணி மட்டும் கொடுங்கன்னு பார்த்தோம்னா இந்த பில்லு பைப்பு திறந்து விடுற இடத்துல பில்லு முளைச்சிருச்சு. கருவக்காடு வர்றதுக்கே இருட்டுக்குள்ளே கண்ணுலாம் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு மனுவாக கொடுத்து பார்த்தோம், கேட்கலை. தண்ணி குடிக்கிறதுக்கு அடி பைப்பும் அந்த தெருப்பு இதுதான் வரலையே. அடி பைப்பில் போய் பிடிச்சா பாத்ரூம் போகிற இடமும் அடி பைப்பு இருக்கிற இடமும் ஒரே இடம் தான் அந்த பகுதியில், வேறு வழியே இல்லை. கடைசியில் இந்த பிடிஓலாம் போய் பார்த்துட்டு ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலை. பிடிஓக்கெல்லாம் உயிரோடையே பாட கட்டின ஆள் நாங்கள் தான், விடுதலை சிறுத்தைகள் தான். உண்மையிலே பிடிஓக்கு பாட கட்டிவிட்டோம். பாட கட்டி பஸ் ஸ்டாண்டில் தூக்கிட்டோம். தூக்குனதுக்கு பிறகு பார்த்தா எடுக்கிறாங்க, டிராக்டர் எடுக்கிறான், ஜேசிபி எடுக்கிறான், கொண்டுட்டு போகிறான். 2-2.5 கிலோமீட்டருக்கு பைப்பை போட்டு கொண்டுட்டு வர்றான். உடனே வீட்டுக்கூட பைப்பு, வீட்டுக்கூட சிமெண்ட் ரோடு ஃபுல்லாக போட்டுட்டாங்க. போட்டு அந்த பாதையை சரி பண்ணுறானுவோ. இன்றைக்கி போய் பார்த்தாக்கா தெருவிளக்கு வரி இருக்குது, சின்ன சிங்கப்பூர் மாதிரி இருக்குது, நல்லா ஜோதியாக இருக்குது. இந்த மக்களுக்கு சுடுகாடு கூட இல்லை அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்த நிதியை வேறு இடத்துல போட்டு கட்டிட்டாங்க. இப்போ சுடுகாடு இருக்குது. அந்த மக்களுக்கு நீங்கள் வேணா என்னைக்காச்சும் போனால் பாருங்கள், ஒரு குறைகள் கூட அரசு சார்பாக இருக்காது. அத்தனை குறைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். இன்னொன்று என்னன்னாக்க, கடந்த தேர்தலில் ஒருத்தர் கூட அங்கே ஓட்டு கேட்க போல. ஏன் ஓட்டு கேட்க போலன்னா முழுக்க எல்லாமே விடுதலை சிறுத்தை ஓட்டு. ஒரு ஓட்டு கூட மாறலங்க, முழுக்க விடுதலை சிறுத்தை ஓட்டு. ஏன்னா அங்கே இருந்த கோரிக்கை அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டோம். வீடு வரையில் அங்கே வந்து கட்டிக்கிறதுக்கு வீடு சொல்லி விட்டு வீடு வரையும் கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு எங்கே சொல்ல போறீங்க, உங்களுக்கு தானே செஞ்சு கொடுத்துருவோம். சரி, இப்போ இவர் வந்து கேட்குறாரு, எங்கே சொல்கிறாரோ இவர் கோரிக்கை ஃபஸ்ட்டு மனுவை கொடுக்கட்டும். மனு கொடுத்தோடனே இந்த ஏரியா மக்களுக்கும் விரைவில் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன். எந்த கோரிக்கையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் வந்து ஏன் தகவலுக்கு எனக்கு கொண்டு வந்துடணும். நம்ம தம்பிகிட்ட சொல்லிட்டோம், அங்கே சொல்லிட்டோம், இங்கே சொல்லிட்டோன்னு இருக்கக்கூடாது. தகவல் அங்கே சொல்லிடுங்க. நான் மற்ற விஷயங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு போகிறேன், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருப்பேன். நன்றி, வணக்கம். அனைத்து பேருமே விடுதலை சிறுத்தைகள் தானே.